இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு மாலை வழிபாட்டில் நாம் பங்கேற்க வந்திருக்கிறோம். இன்றைய என்னுடைய தியான சிந்தனையை மறை உரையை இரு பகுதியிலாக நான் பிரித்து கொள்கிறேன். ஒன்று, இன்றைய இறை வார்த்தைகளுடைய பின்னணி. இன்னொன்று, இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை செய்திகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய செய்திகள். இன்றைய இறை வார்த்தைக்குள் செல்வோம். முதல் வாசகத்தில் நாம் என்ன வாசித்தோம், நாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணுவோம். இன்றைய முதல் வாசகம் 2 அரசர் புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, எலிசாவினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சூனேம் என்கின்ற ஒரு இடத்துக்கு எலிசா போகிறார். கடவுளுடைய மனிதர், இறை வாக்கினர். அங்கே போய் ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அப்படி செல்லுகிற போது அங்கே இருக்கக்கூடிய சூனேம் நகரில் இருக்கக்கூடிய, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார பெண்மணி, வசதி வாய்ந்த ஒரு பெண்மணி, தினந்தோறும் இந்த எலிசா இறைவாக்கையை உரைப்பதற்காக செல்லுவதையும் வருவதையும் பார்க்கிறாள். தன்னுடைய கணவனிடம் சொல்லுகிறாள், இவர் இறைவாக்கினர், கடவுளுடைய மனிதர், இவர் கடவுளுடைய வார்த்தைகளை பேசுகிறார், கடவுளுடைய வார்த்தைகளை போதிக்கிறார். எனவே நாம் இவருக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இருவரும் பேசி ஒரு முடிவெடுக்கிறார்கள். தன்னுடைய இல்லத்திலே அழைத்து உணவு கொடுக்கிறார்கள். அதன் பின்பாக இன்னும் ஒருபடி மேலாக தன்னுடைய கணவனிடம் அனுமதி வாங்குகிறாள். இவர் ஓய்வு எடுப்பதற்காக நம்முடைய வீட்டினுடைய மேல் மாடியில் ஒரு சின்ன அறையை கட்டுவோம், அவர் எப்போதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் அவர் இங்கே தங்கி ஓய்வெடுக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவனிடம் சொல்லுகிறாள். கணவனும் அதற்கு ஓகே, சரி என்று சொல்லுகிறார். அப்படியாக வருகிற போதும் போகிற போதெல்லாம் இந்த எலிசா அந்த பெண்ணுடைய வீட்டிலே தங்குகிறார், ஓய்வெடுக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடுகிறார். இப்போது எலிசா தன்னுடைய பணியாளரிடம் கேட்கிறார், என்னை இந்த அளவுக்கு அன்பாக கவனிச்சுக்கிறாங்க, நன்றாக பார்த்து கொடுக்கிறார்கள், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது தேவை இருக்கா, உண்மையிலே ஏதாவது தேவையில் இருக்கிறார்களா? இப்போ அந்த பணியாளன் சொல்லுகிறான், இவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. எனவே எலிசா அவர்களை அழைக்கிறார். அழைத்து, அடுத்த ஆண்டு இதே நாளில் உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இதுதான் இன்றைக்கு முதல் வாசகம். இன்றைய 2ஆம் வாசகம் பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரம். அவர் இயேசுனுடைய பாடுகளையும் நாம் எடுத்த ஞானஸ்தானத்தையும் கம்பேர் பண்ணுறார். இயேசு எப்படி அவர் சிலுவையிலே அறையுண்டு அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரோ, அதுபோல நாமும் ஞானஸ்தானத்தின் வழியாக, திருமுழுக்கின் வழியாக இயேசுவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக நாமும் உயிர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். இயேசுனுடைய அடக்கத்துக்கும் திருமுழுக்குக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இயேசு பூமிக்குள்ளே போகிறார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். இந்த பவுல் இந்த வாசகத்தை எழுதுகிற காலகட்டத்தில் திருமுழுக்கு எப்படி கடைபிடிக்கப்படுது என்றால், மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம். அவர்கள் ஒரு குளத்திலே அல்லது ஆற்றிலே மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம். இதுதான் பிரிவினை சகோதரர்கள் இப்போது கடைபிடிக்கிறார்கள். அப்போது மனுஷன் அந்த தண்ணீருக்குள் மூழ்குகிற போது, உள்ளே போகிற போது அவனுடைய மூச்சு நீண்ட நேரம் தாக்கி பிடிக்க முடியாது. அப்படியே உள்ளே இருந்தானா என்ன ஆகிடுவான், தண்ணிக்குள்ளேயே இருந்தால் என்ன ஆகிடுவான், செத்துருவான். பூமிக்குள்ளே ஆண்டவர் இயேசு இருந்தது போல, உயிரற்று இருந்தது போல, நாம் தண்ணீருக்குள் செல்கிற போது நாம் இறந்தவர்களாகிறோம். இயேசு பூமியை விட்டு உயிர்த்தெழுந்து வந்தது போல நாம் தண்ணீருக்குள் இருந்து வெளியே வருகிற போது நாம் மீட்கப்படுகிறோம், புதிய மக்களாய் மாறுகிறோம் என்று சொல்லி இயேசுனுடைய அடக்கத்தையும்
ரோமியர் காலத்தில் பவுலடியார் வாழ்ந்த காலத்தில் இருந்த திருமுழுக்கையும் அவர் கம்பேர் பண்ணி, இயேசு அடக்கம் செய்யப்பட்டார், உயிர் தள்ளப்பட்டார், நாம் திருமுழுக்கின் வழியாக பாவத்தில் இருந்த நாம் அடக்கம் செய்யப்பட்டோம், திருமுழுக்கின் வழியாக நாம் உயிர்க்கப்பட்டோம் என்று ஒரு கம்பேர் பண்ணுறார் இன்றைய 2வது வாசகத்தில். இன்றைய நற்செய்தி வாசகம் கூட 2 பகுதியாக பிரிக்கலாம். நற்செய்தி வாசகம் 1, தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சில கட்டளைகளை கொடுக்கிறார். நீ என் சீடனாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உன்னுடைய தாய் தந்தையை விட்டு வர வேண்டும். 1, என்னை விட உன்னுடைய தாயோ தந்தையை அதிகமாக அன்பு செய்கிறவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல, என் சீடன் அல்ல. 1. 2வது, என்னை விட தன்னுடைய மகனையோ மகளையோ அதிகமாக அன்பு செய்பவனும் எனக்கு ஏற்புடையவன் அல்ல. 2வது. 3வது, தன்னுடைய உயிரை தனக்காக வைத்துக் கொள்பவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது, எனக்காக தன்னுடைய உயிரை இழக்க வேண்டும். இது 3வது. அப்போ என்னுடைய சீடனாக இருக்க விரும்புகிறவன் இந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் என்ற முதல் பகுதியிலும், 2வது பகுதியில் ஒரு சீடன் என்னுடைய சீடன் என்பதற்காக, அவன் நேர்மையாளன் என்பதற்காக, அவன் நீதிமான் என்பதற்காக, யாராவது இறைவாக்கினருக்கு, யாராவது நல்லவருக்கு என்னுடைய சீடன் என்பதற்கு நீங்கள் ஏதாவது நல்ல உதவி செஞ்சீங்க, ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கைமாறு உண்டு என்பதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார், உறுதியாக கொடுக்கிறார். இதுதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம். பிரியமான இந்த வாசகங்களை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு 3 காரியங்கள் நமக்கு தென்படுகின்றன. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். முதல் காரியத்துக்கு செல்வோம். இந்த முதல் காரியம் என்பது இன்றைய முதல் வாசகத்தை 2வது வாசகத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். முதல் செய்தி, அந்த முதல் செய்தி என்ன என்பதற்குள் ஒரு சாதாரண ஒரு கதை நீண்ட நாட்களாக நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த படிக்கட்டில் போடப்பட்டிருக்கிற கல்லுக்கும் இந்த மேலே இருக்கக்கூடிய பீடத்தில் இருக்கக்கூடிய சாமி அறையில் இருக்கக்கூடிய சாமிக்கும் சிலைக்கும் ஒரு விவாதம் நடக்கிறது. இந்த படிக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த கல் இந்த சாமியாக இருக்கக்கூடிய அந்த கல்லை பார்த்து சொல்லிச்சான், கேட்டுச்சான், சாமி நீயும் ஒரு கல் தான், நீயும் கல்லினால் தான் செதுக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் நானும் ஒரு கல் தான், நான் இங்கே படிக்கட்டிலே இருக்கிறேன், எல்லோரும் என்னை மிதித்து செல்கிறார்கள், அதன் மீது நடக்கிறார்கள், நானும் கல் தான், நீயும் கல் தான், சிலையாக வடித்திருக்கிறார்கள், ஆனால் உன்னை மட்டும் 2 கைகளை எடுத்து கும்பிடுகிறார்கள், வணக்கம் சொல்கிறார்கள், தொழுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள், 2மே கல் தான், ஆனால் உனக்கு மட்டும் அந்த மதிப்பு, எனக்கு மட்டும் இந்த இகழ்ச்சி, நான் சாதாரணமாக இருக்கிறேன், நீங்கள் மட்டும் மேன்மையான இடத்துல இருக்கிறீங்க, உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அந்த சாமியாக இருக்கக்கூடிய கல் சொல்லிச்சான், வலிகளை தாங்கி கொண்டேன், சிலையாக மாறினேன் என்று சொன்னதான். வலிகளை தாங்கி கொண்டேன், இப்போது நான் சிலையாக இருக்கிறேன். நீ வலிகளை தாங்கிக் கொள்ளவில்லை, படிக்கட்டில் வெறும் கல்லாக இருக்கிறாய். இதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நோ பெயின் நோ கெயின், அவ்வளவுதான். இதுதான் இன்றைய முதல் செய்தியாக முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் செல்வோம். சூனேம் பெண் எலிசா. இந்த சூனேம் பெண் எலிசாவுக்கு உதவி செஞ்சது தான் இந்த வாசகத்தில் ஹைலைட்டாக நம்ம பார்ப்போம். எப்பவுமே சூனேம் என்கின்ற பெண் எலிசாவுக்கு உதவி செஞ்சது தான் ரொம்ப ஹைலைட்டாக பார்ப்போம், ஒரு மேலான காரியமாக பார்ப்போம். அது மேலான காரியம்தான், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த சூனேம் என்கின்ற இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் 2 பகுதிகளாக பிரிஞ்சாங்க. ஒன்று இஸ்ராயல் நாடு, இன்னொன்று யூதா நாடு. இந்த இஸ்ராயல் நாட்டில் தான் சமாரியா என்கின்ற தலைநகரம் இருக்கிறது. சமாரியா இஸ்ராயல், இது ஒரு நாடு. இங்கே யூதா நாடு எருசலேம் நகரம், இது இன்னொன்று. 2 இடத்துலையும் இஸ்ராயல் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த இஸ்ராயல் நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய உண்மையான யாவே கடவுளை விட்டுட்டு அந்த சமாரிய பகுதியிலே இஸ்ராயல் பகுதியில் இருந்த வேற்று கடவுளை வணங்க தொடங்கினாங்க. அங்கிருந்த கனானியர்களுடைய தெய்வத்தை வழிபாடு தொடங்கினாங்க. அங்கு இருந்த பிற இன மக்களுடைய பெண்களை தங்களுடைய ஆண்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய
ஆண்களை இந்த யூத மக்கள் பெண்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். ஒரு கூட்டு கலாச்சாரம். சொந்த கடவுளை தங்களை வழி நடத்தி வந்த கடவுளை மறந்துட்டாங்க. வேற்று தெய்வங்களை பாகாலங்களை கடவுளை வழிபட்டாங்க. யூத மக்கள் தூய்மையானவர்கள் என்கிற அந்த நிலையை மாறி வேற்று தெய்வத்தை வழிபடக்கூடிய கடவுளுடைய வேற்று தெய்வத்தை வழிபடக்கூடிய அந்த கடவுளை வழிபடக்கூடிய மக்களை பெண் கொண்டார்கள், ஆண் கொண்டார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா மக்களும் இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யாவே கடவுளை மறந்துட்டு வேற்று தெய்வங்களை வழிபட்டாங்க. அப்படி வேற்று தெய்வங்களை வழிபட்டவர்களுக்கெல்லாம் வசதி, வேற்று தெய்வங்கள் வழிபட்டவர்களெல்லாம் அதிகமாகிட்டே போனாங்க. யாவே கடவுளை வழிபட்டவர்கள் குறைந்து கொண்டே போனார்கள். அப்போ அந்த சமயத்தில் உண்மையாகவே யூத பெண்ணாக இஸ்ரேல் கடவுளை மட்டுமே நம்பியவர்கள் மிக சொற்பமான பேர். அவங்களுக்கு அங்கே துன்பம் வர வைக்கப்பட்டது. நீனும் அதே கடவுளை வழிபட்டு இருக்கிற, நீனும் அதே சாமியை கும்பிட்டு இருக்கிற, நீனும் யூத பெண்ணாகவே இருக்கிறாய், நாங்களாம் மாறிட்டோம் என்று சொல்லி சூனேம் என்கின்ற அந்த பெண்ணுடைய முதல் வாசலில் வருகிறாள். அவளுக்கு பலவிதமான இடர்பாடுகள் இந்த யாவே கடவுளை வழிபட்டதால், இந்த யாவே கடவுளை வழிபடுவதனால் அந்த பெண் தன்னுடைய விசுவாசத்தில் துன்பப்பட்டாள். எல்லாரும் வேற்று தெய்வங்களை நாங்கள் வழிபடுறோம், வேற்று கடவுளை வழிபடுறோம், நாங்கள் வேறு மதத்துக்கு வந்துட்டோம், வேறு கல்ச்சரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், நீ மட்டும் அதே யூத பெண்ணாக இருக்கிற என்று அந்த யூத பெண் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்து நின்றாள். துன்பங்கள் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், எல்லாரும் வேறு விசுவாசி போன பின்னாடி, எல்லாரும் வேறு கடவுளை நம்பிய பின்னாடியும் கூட என் கடவுளை நான் மறக்க மாட்டேன், நான் யாரை நம்புகிறேனோ அந்த யாவே கடவுளை விட்டு நான் விலக மாட்டேன், என்னுடைய யூத கலாச்சாரத்தை நான் தக்க வைத்துக் கொள்வேன், ஒருபோதும் என் கடவுளுக்கு விரோதமாக அதையும் செய்ய மாட்டேன் என்று நின்றவள் தான் சூனேம் பெண். ஆக இந்த சூழ்நிலையில் தான் கொஞ்சம் பேர் உண்மையான கடவுளை ஏற்றிட்டு இருக்காங்க, நிறைய பேர் தங்களுடைய கடவுளை மாற்றிக்கிட்டு கலாச்சாரத்தை மாற்றிட்டு போன சமயத்தில் தான் எலிசா அவருடைய மனமாற்றத்துக்கு வருகிறார். அப்போ இந்த சூனேம் பெண் எலிசாவுக்கு உதவுகிறாள். அப்போ நம்ம சூனேம் பெண் எலிசாவுக்கு உதவியது ரெண்டாவது பார்ப்போம். ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், எதிர்ப்புகள் மத்தியிலும் தன்னுடைய தான் கடவுள் மீது கொண்ட இந்த விசுவாசத்தில் அவள் பிறளவில்லை, தடுமாறவில்லை. எதிர்ப்புகள் வந்தாலும் நான் நம்பிய ஒரே கடவுளை மட்டுமே நான் நம்புவேன், உங்களை போல நான் மாற மாட்டேன், சூழ்நிலைகள் இறப்ப மாற மாட்டேன் என்று தன்னுடைய விசுவாசத்தில் துன்பங்கள் மத்தியிலும் கூட விசுவாசத்தில் நின்றவள் தான் சூனேம் பெண். இன்றைய நற்செய்தி வாசலில் நாம் பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார், என் சீடனாக இருக்க விரும்புகிறவன் தன்னுடைய தாய் தந்தையை மறக்க வேண்டும், அல்லது என்னை விட அதிகமாய் அன்பு செய்யக்கூடிய தாய் தந்தையை மறக்க வேண்டும். பிரியமானவர்களே, தாய் தந்தை என்பது மகன் என்பது நம்முடைய பிளட் ரிலேஷன்ஷிப், இரத்த உறவுகள். அப்பா அம்மா, மகள் என்பது இரத்த உறவுகள், இது ஒரு பிளட்டை சார்ந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாய் தந்தை மகன் உறவு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய சூழ்நிலையில் அதுவும் குறைந்து கொண்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ரிலேஷன்ஷிப் எதுவாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அப்பா அம்மா தாய் தந்தை என்ற உறவு. இன்றைக்கு அந்த உறவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பாழ்பட்டு கொண்டு போயிருக்கிறது. அது ஒரு விஷயம். இந்த உறவை விட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்ம வர முடியாது. இந்த உறவுகளை விட்டு நான் அவ்வளோ சீக்கிரமாக எளிதாக அதிலிருந்து நாம் வந்துட முடியாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ என் சீடனாக இருக்கணும் அப்படின்னா இந்த உறவிலிருந்து நீ வரணும். நீ அதிகமாக அன்பு செய்யக்கூடிய கணவன் மனைவி தாய் தந்தை மகன் மகள் என்ற உறவை இவங்களை அன்பு செய்வதை விட என்ன நீ அதிகமாக அன்பு செய்யணும் அப்படி இயேசு சொல்கிறார். இப்போது இன்னும் இயேசு சொல்ல வராரு, கட்டிய மனைவனை விட்டுடணுமா, கட்டிய கணவனை விட்டுடணுமா, பெற்ற தாய் தந்தை விட்டுடணுமா, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டுடணுமா, இதெல்லாம் விட்டுட்டு கடவுளை வழிபடணுமா, இதெல்லாம் விட்டுட்டு கடவுளை தேடி போகணுமா, இதெல்லாம் விட்டுட்டு நான் கடவுளை சீடனாக இருக்க முடியுமா, இதெல்லாம் விட்டால் தான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியுமா? இயேசு தாய் தந்தையை போற்று அப்படின்னு 10 கட்டளையில் சொல்கிறாரு. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறாரு. குடும்ப வாழ்க்கையை பற்றி பெருமையாக இயேசு விவிலியம் பேசுது.
ஒரு பக்கம் குடும்ப தேவை, குடும்ப உறவுகள் தேவை. திருமணம் என்கிற அருட்சாதனம் திருச்சபை கொண்டாடுகிறது. அது வழியாகத்தான் நீங்கள் குடும்பம் அமைச்சிருக்கிறீங்க. திருமணம் என்பது ஒரு அருட்சாதனம், சாக்ரமெண்ட். அப்போ ஒரு பக்கம் குடும்பம் தேவை, குடும்பம் என்பது திருமண வாழ்க்கை என்பது சாக்ரமெண்ட், அருட்சாதனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இயேசு சொல்கிறாரு, தாய் தேவையில்லை, தந்தை தேவையில்லை, மகன் தேவையில்லை, மகனை விட மகளை விட தாய் தந்தையை விட நீ என்ன அதிகமாக அன்பு செய் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கான்ட்ரடிக்ஷனாக இருக்க நமக்கு வரலாம், கேள்வி வரலாம். வந்துச்சிங்களா? நமக்கு வராது. ஏன்னா நம்ம சிந்திப்பது கிடையாது, யோசிப்பது கிடையாது. ஃபாதர் ஏதோ சொல்லிட்டு போவார். அப்போ இயேசு சொல்கிறத நம்ம எப்படி தப்பாக புரிஞ்சிக்கூடாது. பிரியமானவர்களே, பொதுவாக நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் யாருடைய பேச்சை அதிகமாக கேட்க விரும்புவோம்? நாம் யாருடைய பேச்சுக்கு அதிகமாக செவி மடுக்க விரும்புவோம்? கண்டிப்பாக ஃபாதருடைய பேச்சு கிடையாது, அது கண்டிப்பாக பிரசங்கம் கிடையாது, அது எனக்கு தெரியும். வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய பேச்சுக்கு நாம் அதிகமாக செவி மடுக்க விரும்புவோம்? ஆமாம், வெரி குட். அம்மாவை பேச்சு கேட்போம். ஓகே, நீங்கள் டீச்சர் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம், அதனால தான் டீச்சர் போயிட்டாங்க. ஓகே, டீச்சரை பற்றி இங்கே பேசுனாங்களா? ஸ்டூடெண்ட்டை பற்றி இங்கே பேசுனாங்களா? அதெல்லாம் ஏன் கொண்டு வரீங்க? யாருடைய பேச்சு அதிகமாக செவிமடுவோம் அப்படின்னா, நாம் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்கள் பேசுவதை நாம் விரும்புவோம். நாம் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர் பேசுவதை நாம் விரும்புவோம். நல்ல கவனிங்க. யாரை நாம் அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்களிடம் பேசுவதற்கு விரும்புவோம், அவர்கள் பேசுவதை நாம் கேட்போம். நாம் விரும்பாதவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் எவ்வளோ நல்ல விஷயம் பேசினாலும் நமக்கு பிடிப்பதில்லை. அதனால நான் சில பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, அதிகமாக அன்பு செய்பவர்களுடைய பேச்சு நமக்கு பிடிக்கும். இப்போது இயேசு சொல்கிறாரு, நீ என்னை விட உன்னுடைய தந்தையை அதிகமாக அன்பு செஞ்சேன்னா உன் தந்தை சொல்வது பேசுவது உனக்கு பிடிக்கும். என்னை விட உன்னுடைய அம்மா உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க சொல்கிறது உனக்கு பிடிக்கும். என்னை விட உன்னுடைய மகள் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவள் சொல்வது உனக்கு பிடிக்கும், அவள் சொல்வது நீ கேட்ப. என்னை விட உன்னுடைய மகன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவன் சொல்வது கேட்ப. அப்போது நீ யார் சொல்வது கேட்ப அப்படின்னா உனக்கு யார் அதிகமாக பிடித்திருக்கிறது? இப்போது என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா அவங்க சொல்கிறது தான் நான் கேட்பேன். இறைவனுடைய வார்த்தை எனக்கு ரெண்டாவது பட்சமாக மாறும். இறை வார்த்தை என்பது எனக்கு அதிகமாக, இறை வார்த்தை என்பது நான் கேட்பது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்க மாட்டேன். அப்போ இறை வார்த்தையை நான் கேட்கணும் அப்படின்னா, இறை வார்த்தையை நான் சிந்திக்கணும், இறை வார்த்தையை நான் செவி மடுக்கணும்னா நான் யாரை அன்பு செய்யணும்? சுத்தம். இறை வார்த்தையை நான் அதிகமாக கேட்கணும், இறை வார்த்தை சொல்றது நான் லிசன் பண்ணணும், இறை வார்த்தை கேட்பதற்கு விருப்பம் வேண்டும் என்றால் நான் யாரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும்? இறை வார்த்தை சொன்னது யாரு? கடவுள். இதுதான் இயேசு சொல்றாரு. மனுஷன் சொல்கிற வார்த்தையே நீ அதிகமாக கேட்டீன்னா, மனுஷனை நீ அதிகமாக அன்பு செஞ்சியனா மனுஷனுடைய வார்த்தையை நீ கேட்ப. நீ என்ன அன்பு செஞ்சியனா என்னுடைய வார்த்தையை கேட்ப. இப்போ இயேசுனுடைய சீடனாக இருக்கிறவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணுமா, மனுஷனுடைய வார்த்தையை கேட்கணுமா? கடவுளுடைய வார்த்தை கேட்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு இயேசுனுடைய சீடனாக இருக்க முடியாது. நீ மனுஷன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம், மதிப்பீடுகளை எல்லாம், இந்த உலகம் சொல்லக்கூடிய, இந்த உலகம் மனுஷன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடிச்சியன்னா நீ இயேசு என்னுடைய சீடனாக இருக்க முடியாது. இந்த மனுஷன் இந்த உலகத்தில் என்ன சொல்கிறான்? லஞ்சம் வாங்கலாம் தப்பு கிடையாது, கொள்ளையடிக்கலாம் தப்பு கிடையாது, ஏமாத்தலாம் தப்பு கிடையாது, மன்னிக்காமல் இருக்கலாம் தப்பு கிடையாது, யாரை வேணால் எப்படி வேணால் பேசலாம் தப்பு கிடையாது, எளிதாக சம்பாதித்து விடலாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் யார் சொல்கிறது? கடவுள் சொல்கிறாரா? மனுஷன் சொல்கிறான். அப்போ மனுஷன் சொல்கிறத, மனுஷன் அன்பு செய்கிற நீ மனுஷன் சொல்கிறத நீ கேட்ப. அப்போ இந்த மதிப்பீடுகளை கேட்கக்கூடிய ஒருவன் இயேசுனுடைய மதிப்பீடுகள் எப்படி கடைபிடிக்க முடியும்? இயேசுனுடைய சீடனாக எப்படி இருக்க முடியும்? அதைத்தான் இயேசு சொல்கிறாரு. நீ யாருடைய வார்த்தை அதிகமாக கேட்க விரும்புகிற? என்னுடைய வார்த்தையின்படி நீ வாழ விரும்பினால், என்னுடைய வார்த்தையை நடக்க விரும்பினால் நீ என்ன தான் அன்பு செய்யணும்? உன் மனைவி இன்றைக்கி நல்லது சொல்லுவாள், நாளைக்கு அதே தான் தப்பு செய்ய சொல்லுவாள். உன்னைய பையன் இன்றைக்கி நல்லது சொல்லுவாள், நாளைக்கு மதிப்பீடுகளை மாற்றிக்கொள்வார்கள். மனுஷன் மாற்றிப்பான். எப்போதும் உண்மையாக இருக்க மாட்டான், எப்போதுமே நேர்மையாக இருக்க மாட்டான், எப்போதுமே கடவுளை சார்ந்து இருக்க மாட்டான். நேரத்துக்கு ஏற்றபோல் மாற்றிப்பான்.
அப்போ நீ யாருடைய வார்த்தையை கேட்க போகிற? நீ என்னுடைய சீடனாக இருந்தால் யாருடைய வார்த்தை கேட்டாகணும்? கடவுளுடைய வார்த்தை. இதுதான் ஆண்டு சொல்கிறாரு. ஒழிய கணவனை விட்டுட்டு போயிடு, மனைவி விட்டுட்டு போயிடு, பிள்ளை விட்டுட்டு போயிடு அப்படியெல்லாம் கிடையாது. அவர்களை விட நீ என்னுடைய மதிப்பீடுகளை அன்பு செய், அப்போதான் நீ என்னுடைய சீடனாக இருப்பாய். பிரியமானவர்களே, இதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். சில சமயத்தில் நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. இப்போ முதல் டாபிக் என்ன, முதல் செய்தி என்னன்னா, வலிகளை தாங்காதவன் ஒருபோதும் சிலையாக மாறுவது இல்லை. நோ பெயின் நோ கெயின். ஏசு என்ன சொல்கிறாரு? என் சீடனாக இருக்க விரும்பணும்னா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சிலுவைகள் இருக்கும். நீ என்னுடைய சீடனாக இருக்க விரும்பினேன் அப்படின்னா நிச்சயமாக துன்பங்களை நீ சந்திக்க வேண்டி இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலை படுக்கையின் மீது படுத்து உறங்குவது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சொகுசான பாதையிலே பயணிப்பது அல்ல. இது துன்பங்கள். பிரியமானவர்களே, ஆன்மீக வாழ்க்கைக்கு இதை அப்படியே வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நோ பெயின் நோ கெயின். இன்றைக்கு எல்லாத்திலும் எளிதாக வாழ வேண்டும், எளிதாக சம்பாதித்து விட வேண்டும், துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் அப்படி நினைக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிறோம். நான் இது கூட 2-3 நாளைக்கு முன்னாடி பிரசங்கத்தில் சொன்னேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு வார்த்தை நாம் பயன்படுத்துகிறோம். கம்ஃபர்ட் ஜோன், சொகுசான, துன்பம் இல்லாமல் நம்முடைய சலுகைகள், நம்முடைய வசதியான ஒரு வாழ்க்கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிரியமானவர்களே, இறை அன்பு சொல்லுவார். இறை அன்பு. அவர் யாருன்னா கலெக்டராக இருந்தார் ஒரு காலத்தில், ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாட்டினுடைய செக்ரட்டரியிலே முதன்மை செயலராக இருந்தவர். அவர் சொல்லுகிறார், சாய்வு நாட்காலியில் உட்கார்ந்தவன் ஒருபோதும் முன்னேற முடியாது. சக்கர நாட்காலில் உட்கார்ந்தவன் கூட ஒரு அளவுக்கு முன்னுக்கு போக முடியும். சாய்வு நாளில் உட்காருபவன் ஒருபோதும் வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாது. என்ன சொல்கிறாருன்னு புரியுதுங்களா? சாய்வு நாற்காலி, சக்கர நாற்காலி. என்ன சொல்கிறாரு? ஜோதியம்மா நல்ல மண்டியாட்டுறீங்களா? என்ன சொல்கிறாரு? வெரி குட். சாய்வு நாட்காலி என்பது ஓயாமல் என்ன வார்த்தை சொன்னீங்க? சொகுசா. அப்படி எந்த கஷ்டம் எனக்கு வேணாம். அப்பாவை உழைக்கட்டும், அம்மாவை உழைக்கட்டும், யாரோ உழைக்கட்டும், நான் வீட்டில் சாப்பிட்டு அப்படியே நிம்மதி அப்படியே தூங்குவேன். எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன், எந்த சவால் எடுக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டேன். அப்படியே மற்றவருடைய தயவில் அப்படியே சொகுசாக வாழ்றது. இது சாய்வு நாட்களில் உட்காருவது. சக்கர நாட்களில் உட்காருவது யார்? ஊனமுற்றவன், உடல் ஊனமுற்றவன். என்ன சொல்கிறாருன்னா, சக்கர நாட்களில் உடல் ஊனமுற்றவன் கூட சக்கர நாற்காலி பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறான். இந்த கம்ஃபர்ட் ஜோனில் உட்காரவன் ஒருபோதும் முன்னுக்கு வர முடியாது. பிரியமான, ஆன்மீக வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட வலிகளை தாங்காமல் நீங்கள் வலிமை பெற முடியாது. வாழ்க்கை எளிமையாக ஜெயிக்க முடியாதுங்க. எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியாது. எந்த சாதனையும் வலிகள் இல்லாமல் நீங்கள் பெற முடியாது. எந்த விதமான சகாப்தங்களையும் நீங்கள் வலிகள் இல்லாமல் பெற முடியாது. ஈஸி வே ஆஃப் லைஃப், எளிதாக, எளிமையாக, சுகமாக, எந்த கஷ்டம் இல்லாமல், எந்த இன்னல் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியும் என்றால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் தோற்று போவோம். நாம் படிக்கட்டினுடைய கல்லாகத்தான் இருப்போமே ஒழிய மக்கள் வணங்கக்கூடிய சிலையாக மாறுவது கிடையாது. மதிப்பு வாய்ந்த ஒரு மனிதனாக இருக்க முடியாது. இயேசு சொல்கிறார், துன்பங்கள் படு. சில வேளைகளில் நீ உன்னுடைய உறவுகளை இழக்க வேண்டியிருக்கும், உன்னுடைய நட்புகளை இழக்க வேண்டியிருக்கும், தாய் தந்தையுடைய உறவை இழக்க வேண்டியிருக்கும். விடு, இழப்புகளை சந்தி, கஷ்டங்களை சந்தி, கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பார். ஒருபோதும் எளிமையான வாழ்க்கை வெற்றிக்கு உதவாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன? இந்த சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன? எளிமையாக ஏர்ன் பண்ணணும். படிக்காமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடும், கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடும். ஆன்மீக வாழ்வும் சரி, அன்றாட வாழ்க்கையும் சரி, வழிகள் இல்லாமல் வலிமை பெற முடியாது. இதுதான் முதல் செய்தி. இன்னைக்கு நீ துன்பப்பறியா, நாளைக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். இன்றைய துன்பம் ஒருபோதும் அது இன்பமாக முடியாமல் போகாது. எந்த இரவும் முடியாமல் இருப்பது கிடையாது. எந்த இரவும் முடியாமல் இருப்பது கிடையாது. எந்த துன்பமும் முடியாமல் இருப்பது கிடையாது. இன்னைக்கு துன்பம், நாளைக்கு வெளிச்சம் இருக்கிறது, நாளைக்கு சூரியன் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு துன்பப்படுகிறீர்களா? தயங்க வேண்டாம்.
நாளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை இருக்கிறது. அது படிக்கிற மாணவ மாணவிகளானாலும் சரி, இளைஞர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, இன்றைய துன்பம் நாளைக்கு இன்பமாய் மாறும். வலிகளை தாங்குவோம், வலிமை பெறுவோம். 2வது செய்தி மிக எளிமையாக, பிரியமானவர்களே, அந்த சூனேம் பெண் என்ன செய்கிறாள்? எலிசாவுக்கு உணவு கொடுக்கிறாள், தங்குவதற்கு இடம் கொடுக்கிறாள். இது முதல் வாசகம். நற்செய்தி வாசல் இயேசு என்ன சொல்கிறாரு? நேர்மையான ஒரு என்பதற்காக நீங்கள் உதவி செய்தால் நேர்மையாளுக்குண்டான கைமாறு பெறுவர். இறைவாக்கில் ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்தால் இறைவாக்கினுக்குண்டான கைமாறு பெறுவர். என் சீலன் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரை கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போகான். பிரியமானவர்களே, அன்பின் வெளிப்பாடு. நாம் ஒருத்தர் அன்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, 3 வார்த்தைகளை சொல்லி நான் இதை விளக்கலாம் நினைக்கிறேன். லவ்விங், கிவிங் அண்ட் லிவிங். மனிதன் அன்பு செய்ய உருவாக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் நீங்களும் நான் இங்கே இருக்குது எதுக்கு அப்படின்னா அன்பு செய்ய தான். இந்த உலகத்தில் அன்பு செய்யாமல் நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் அன்பு செய்யப்படாமல் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, அது ஒரு மனித வாழ்க்கையாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இருப்பதும், பிறந்ததும், இருப்பதும், வாழ்வதும் எதற்கு அப்படின்னா அன்பு செய்ய, அன்பு செய்யப்பட. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை எங்கே தொடங்குது அப்படின்னா அன்பில் துவங்குகிறது. தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பு, கூட இருந்தவர்களுடைய அன்பில் நாம் துவங்குகிறோம். ஆனால் இந்த அன்பு எப்போ முழுமை பெறுது, எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ, நான் அன்பு செய்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதால் அல்ல, சொல்வதால் அல்ல. இந்த அன்பு வெளிப்பட வேண்டும். இட் ஷுட் கம் இன் ஆக்ஷன். செயலில் வரணும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அன்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தால் போதாது. அவளை நல்லா வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும், தேவையானது கொடுக்கணும். பிள்ளைகளை நாங்கள் அன்பு செய்யணும்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னால் போதாது. அந்த பிள்ளைகளுக்கு உண்டானதை செய்யணும், நல்லா படிக்க வைக்கணும், அன்பு காட்டணும், நல்ல உணவு கொடுக்கணும், உடைகளை கொடுக்கணும். இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. அப்போ அன்பு எப்போது முழுமை அடைகிறது? அன்பு எப்போ முழுமை அடைகிறது? அன்பு செயலில் வெளிப்படுகிற போதுதான் அந்த அன்புக்கு முழுமை வருகிறது. பிரியமானவர்களே, த லவ்விங் should lead to giving. கொடுக்கணும். அன்பு செய்யணும்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளைகளுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், அன்பு செய்யணும்னு சொல்லி என் கணவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், அன்பு செய்யணும்னு சொல்லிட்டு என் மனைவிக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது அன்பு கிடையாது. கொடுக்கப்படாத அன்பு அன்பு அல்ல. கொடுக்கப்படாத அன்பு அது அன்பு அல்ல. வார்த்தையில் மட்டுமே இருப்பது அன்பு அல்ல. பிரியமானவர்களே, லவ்விங் இட் ஹாஸ் டு கோ டு கிவிங். கொடுக்கணும். இந்த கொடுத்தல் வழியாக பிரியமானவர்களே இந்த உலகத்தில் லிவிங் நாம் வாழ்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருப்பதுக்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்குங்க. இருப்பதற்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஜோதி அம்மா கிட்ட சொல்லுவாங்க, என்னது ஏண்டா நீ சொல்லிட்டு ஜோதி அம்மா சொல்லுவாங்க எப்படா என்ன கேட்க முடியும் அப்படின்னு அவங்க சிரிப்பில் தெரியுது. லிவிங் அண்ட் பீயிங், இருப்பதற்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம பொதுவாக ஒரு ஆளை பார்த்து என்ன கேட்பீங்க? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அது வாடிக்கையாக நம்ம கேட்போம். இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்கும், இது இங்கே தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. இட்ஸ் அ பீயிங். இட் வில் பி ஹியர் ஃபார் எவர் அன்லஸ் உடைச்சா தூக்கி போட்டாலுடைய இது இங்கே தான் இருக்கும். இருப்பது அது வாழ்வது கிடையாது. இந்த கேண்டில் ஸ்டாண்டு வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறோமா? இந்த கேண்டில் ஸ்டாண்டு வாழ்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லமா? இல்லை, இருப்பது. நாம் வாழ்கிறோம், நாம் இருக்கிறவர்கள் அல்ல. அப்போ இருப்பதுக்கும் வாழ்வதற்கும் எங்கே வித்தியாசம் வருது? இது இருக்கிறது, நான் வாழ்கிறேன், ரெண்டுத்துக்கு எத்தனை வித்தியாசம் வருது? பிரியமானவர்களே, அது இருக்கிறது, நாம் அதை பயன்படுத்தினா தான் பயன்படும், இல்லை அங்கே இருக்கோம். வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்தவரை வாழ வைக்கிறேன், என்னுடைய அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறேன், என் அன்பை அடுத்தவர்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன், என்னால் அடுத்தவர்கள் வாழ்கிறார்கள். ஐ எம் கிவிங், ஐ எம் லவ்விங். லவ்விங் அண்ட் கிவிங் இருந்தால்தான் வி ஆர் லிவிங். பிரியமானவர்களே, நாம் அன்பு செய்வர்களாக கொடுப்பவர்களாக இருக்கிற போதுதான் நாம் வாழ்கிறோம். அன்பு செய்யாமல் கொடுக்காமல் இருக்கிறவர்கள், யூ ஆர் நாட் லிவிங், யூ ஆர் ஜஸ்ட் பீயிங். இருக்கிறீங்க, அவ்வளோதான், யாருக்கும் பயன் கிடையாது. ஒரு மரம் இருக்குது, முதலாளி வந்து கேட்குறான் தொழிலாளிடம், அத்தி மரத்தை 3 வருஷமாக நான் பார்க்குறேன், ஆனால் ஒரு படம் இதில் இல்லை,
அதனால என்ன செய்யணும்? வெட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு. வெட்டிடணும். அவங்க வார்த்தை சொல்லும் விவிலியத்தில், இது இடம் அடைத்து கொண்டிருக்கிறது. இந்த தோட்டத்தை இடம் அடைச்சுனுக்கு. நாம் கூட பல சமயத்தில் we are not loving, we are not giving. அப்படி என்றால் இந்த இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தை அடைத்து கொண்டிருக்கிறோம். என்னால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, என்னால் யாருக்கும் வாழ்க்கை கிடையாது, என்னால் யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. என் குடும்பத்துக்கு சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லை, என் கணவனுக்கு சந்தோஷம் இல்லை. என்னை நான் அன்பு செய்யலை, நான் எதுவும் கொடுக்கலை, நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்க நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் பீயிங்காக இருக்க விரும்புகிறோமா, லிவிங் பர்சனாக இருக்க விரும்புகிறோமா? இன்றைக்கு சூனேம் பெண், ஷி வாஸ் கிவிங். இயேசு சொல்கிறார் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார், நேர்மையாளருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் வாழ்கிறோம் என்றால் கொடுக்க வேண்டும். எதை கொடுப்பது? எதை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, வாழ்க்கையில் முன்னேற்றி தரக்கூடிய எதை வேணுமானு கொடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை கொடுங்கள். இறுதியாக இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, பிரியமானவர்களே, கடவுள் ஒருபோதும் கடனாளியாக நம்மிடம் இருப்பதில்லை. கடவுள் ஒருபோதும் நம்மிடம் கடனாளியாக இருப்பதில்லை. இப்போ நாங்கள் கேட்டுன்னு வச்சிங்களேன், கடனே இல்லாத ஒரு மனுஷன் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கை தூக்க சொன்னால் எத்தனை பேர் தூப்பீங்க? என் வாழ்க்கையில் கடனே இல்லை ஃபாதர். எல்லாம் கடன்காரதானோ, நீயே கடன்காரனாக நாங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்றீங்களா? எல்லாம் கடன் வாங்கி தான் வச்சுருக்கிறீங்க. ஆமாம், இந்தியாவே கடன் வாங்கியிருக்கு, தமிழ்நாடே கடன் இருக்குது, ஒவ்வொரு தலையிலும் எவ்வளோ ஆயிரங்கள் கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் கடனாளியாக இருக்கிறோம். கடவுள் ஒருபோதும் கடனாளி இல்லை. நீங்கள் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கடவுள் கைமாறு செய்து விடுகிறார். நீங்கள் அடுத்தவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால் கடவுள் உங்களுக்கு அதிகமாக காரியம் செய்து விடுகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன் பாண்டிச்சேரியில். அவங்க சொன்ன ஒரு செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரியமானவர்களே, அவங்க சொன்னது என்னென்னா, ஃபாதர் நீங்கள்லாம் இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறதே இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ நன்மைத்தனங்களை செய்கிறாரு, அந்த நன்மைத்தனங்களுக்கு பூசை ஒப்பு கொடுக்க சொல்ல மாட்டீங்க. நீங்கள் மக்களை என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. கடவுள் செய்த நன்மைகளுக்கு பூசை ஒப்பு கொடுக்க சொல்லுங்கள். ஒரு 150 ரூபாய் கொடுத்து ஒரு பூசையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால், அந்த வார்த்தை நான் சொல்லுங்கிறது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, அந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. அந்த அம்மா சொல்கிறாங்க, 150 ரூபாய்க்கு ஒரு பூசை ஒப்பு கொடுத்தால் அந்த வாரத்துக்குள்ளே அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கடவுள் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பிரியமானவர்களே, இதாங்க நம்பிக்கை. கடவுளுக்காக நான் செய்கிற ஒரு காரியம், கடவுள் கடனாளியாக இருக்க மாட்டார், அதை பல மடங்கு எனக்கு கொடுத்துட்டு அந்த அம்மா நம்புகிறாங்க. அதனால்தான் ஒரு ஜீரோவில் இருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக அவர் வந்திருக்கிறார்கள். அவர் பூசை போக முடியல, பூசை இங்கே வைக்க முடியல, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபாதர் இந்த இன்டென்ஷனுக்காக பூசை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் அதெல்லாம் சொல்ல, நீங்கள் பூசை ஒப்பு கொடுங்க அதெல்லாம் வேறு விஷயம். அந்த அம்மாவனுடைய நம்பிக்கை பாருங்கள். நான் கடவுளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா, நல்ல காரியம் ஒன்று செஞ்சுட்டா, அடுத்த வாரத்திலேயே கடவுள் அது எனக்கு பல மடங்காக கொடுத்துறார். கடவுள் கைமாறு செய்வார். நல்லதுக்காக நம்மால் இயன்ற காரியங்களை செய்வோம். நன்மைகள் ஒருபோதும் வீண் போவதில்லை, நல்ல காரியங்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை, மீண்டும் அவை திரும்பி நம்மிடமே வந்துவிடும். நம்பிக்கை அறிக்கை. அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரே கடவுளை நம்புகின்ற